பெரியோர்களே, நமது கவியரசன் பாரதி பிறந்த காலம் அந்நியருக்கு அடிமைப்பட்டிருந்த காலம். வானுயர்ந்த மலைகளும் வற்றாத ஆறுகளும் வயல்களும் காடுகளும் நிறைந்திருந்த இந்த நாடு திக்கு திசை தெரியாமல் வறுமையும் சிறுமையும் பட்டு பெருமையில் குன்றி கிடந்தது. பாருக்குள்ளே நல்ல நாடு என்று பாரதி சொன்ன திருநாடு எப்படிப்பட்ட செல்வச் செழிப்பு பெற்றிருந்ததென்றால், காளையத்தின் மாமலைகள் காவல் செய்யும் நாடு, அங்கு கார்மேகம் கும்மி கொட்டி ஆடி வரும் நாடு, தேக்கு மர காடுகளில் வானரங்கள் ஆடும், அங்கு தென்றல் வந்து செங்கொடியின் பூநிழலில் கூடும், செய்ய தேனருவி குரல் எடுத்து சிறுகுயில்கள் பாடும், இசை தென்ன மரக்கீற்றுகளின் மீது வழிந்தோடும், செய்ய தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நாம் நானே நானே நன்னே நானே நன்னே நாம். வண்டலிட்டு வயல்வெளியில் காவேரி நீர் பாயும், அங்கு வரப்புகளில் காரருமை திமிரோடும் மேயும், நாற்று நடும் மாதர்களின் பாடல் ஒலி கேட்கும், அதில் நாடறிந்த இசைமணிகள் சங்கீதம் தோற்கும், எத்தனையோ குருமார்கள் பிறந்திருந்த வீடு இது, எத்தனையோ தத்துவங்கள் பூத்து வந்த நாடு, கோட்டைகளும் கொத்தளமும் வீரர்கதை பேசும், காதல் கொண்ட பெண்கள் கண்கள் அன்புகளை வீசும், கோவில்களின் கோபுரங்கள் வானகத்து நிமிரும், அந்த கோபுரத்தை நம்பி மக்கள் வாழ்க்கை ரதம் உருளும், கங்கை நதி பாவங்களை கழுவுகின்ற நாடு, அந்த காரணத்தால் மறுபடியும் பாவம் செய்யும் நாடு, பானைகளும் பலவேளை தலை சாய்ந்து கிடக்கும், அந்த பட்டினியும் வாழ்க்கை ரதம் எப்படியும் நடக்கும்.